வணக்கம் நண்பர்களே. நான் அன்பு. ஆடி மாசத்துல விதைச்ச பயிரெல்லாம் அறுவடை செஞ்சு பயனடைகிற மாசங்க இது. ஆமாங்க, தை மாசம். தை மாசம் அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் மனசுல தோன்ற ஒரே பட்டதுதான். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை, உங்க பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாடுடா. கண்டிப்பாங்க, ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாங் தான். பொங்கலை 4 நாட்களா கொண்டாடுறாங்க. முதல் நாள் வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருள் அப்புறப்படுத்தி வீட்டை சுத்தம் பண்ணி போகின்னு கொண்டாடுறாங்க. 2வது நாள் பொங்கல் சமைச்சு சூரியனுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் படைச்சு சந்தோஷப்படுறாங்க. 3வது நாள் விவசாயத்திற்கு உதவி செஞ்ச மாட்டுக்கு நன்றி சொல்ற விதமா தொழுவத்தை சுத்தம் பண்ணி மாட்டை குளிப்பாட்டி அலங்காரம் செஞ்சு தொழுவத்துல பொங்கல் வச்சு சந்தோஷப்படுறாங்க. 4வது நாள் சொந்தக்காரங்க பெரியவங்க எல்லாரையும் பார்த்து அவங்கள்ட்ட ஆசி வாங்கி காணும் பொங்கல்னு சொல்லி பொங்கலை நிவர்த்தி பண்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்க எண்ணத்தை கொஞ்சம் மாத்திக்கிங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கர்நாடகா கேரளாவில் மகர சங்கராந்தி, பீகார்ல தைசுரா, உத்தரகாண்ட்ல குகுடி, ஹரியானா ராஜஸ்தான்ல சாக்ரத், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், குஜராத்ல உத்தரயான், இமாச்சல்ல மாஹிசாகி, போஜ்புரியில இச்சாரி, ஆந்திராவில் சங்கராந்தி, பஞ்சாப்ல லோஹ்ரி, அசாம்ல மாக்பிகி அப்படின்னு சொல்லி வேற வேற மாநிலத்துல வேற வேற மொழியால இப்போ வரைக்கும் பொங்கல் கொண்டாடிட்டு தாங்க வர்றாங்க. கண்டிப்பா இன்னைக்கு சொன்ன செய்தி உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.